உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக 3 மணி நேரமாக சிபிஎம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் ஆலோசனை நடத்தி வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் 15 உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் எப்போது நிறைவு பெறும்? தாவேகாவிற்கு ஆதரவு அல்லது நிராகரிப்பு முடிவு எப்போது எட்டப்படும்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டுள்ள நிலையில் தாவேகாவை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டமானது காலை 10 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாநில செயலர்கள் கூட்டத்தில் 15 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அதேபோல் இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு குறித்து மதியம் 2 மணிக்கு மேல் நடைபெற உள்ள 81 பேர் கொண்ட மாநில குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் திட்டமிட்டபடி இந்த நேரம் நீண்டு கொண்டே செல்கிறது. செயற்குழு கூட்டம் முடிவதற்கே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதாவது காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த செயற்குழு கூட்டம் தற்பொழுது வரை நிறைவு பெறாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தை கடந்து இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாநில குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதனுடைய விவாதமும் நீண்ட நேரமாக நீடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இன்று மாலை 5 மணிக்கு மேல் இந்த முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் மீண்டும் செயற்குழு கூட்டம் கூட்டப்படும். அதாவது மாநில குழுவில் சரியான முடிவு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் செயற்குழு கூட்டம் 2வது முறையாக கூட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அங்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் 2வது முறையாக கூட்டப்படும் மாநில குழுவில் தான் மீண்டும் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சரியாக இந்த நேரத்தில் தான் முடியும் என்று கணிக்க முடியாத அளவில் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு என்னவென்று இது இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கிறது. காலை 10 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் 3 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது அந்த ஒரு முக்கியமாக இருக்கிறது. விஜயை ஆதரிக்க வேண்டுமா ஆதரிக்க வேண்டாமா என்பதுதான் இந்த ஆலோசனையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஆதரிக்க வேண்டும் என்றால் எதற்காக ஆதரிக்க வேண்டும், அப்படி ஆதரிக்கவில்லை என்றால் ஏன் ஆதரிக்க கூடாது என்பதையெல்லாம் மிக விரிவாக விவாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல் ஏதேனும் நிபந்தனைகள் உள்ளதா அல்லது நிபந்தனைகள் ஏதேனும் வைக்க வேண்டுமா என்பது முடிவெல்லாம் ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களிடம் கேட்டு வருவதாகவும் ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த செயற்குழுவில் இருக்கக்கூடிய அந்த முடிவுகள் தான் தொடர்ந்து அந்த மாநில குழுவில் பேசப்படும். அங்கு அந்த மாநில குழுவில் முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு செயற்குழு கூட்டம் தொடங்கப்படும். அந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை இறுதியாக மாநில குழுவில் மீண்டும் பேசி அப்பொழுதுதான் ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 5 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களை மட்டுமே சிபிஎம் வென்றிருந்தது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கீழ்வேலூர், பத்மநாபபுரம் ஆகிய 2 தொகுதிகளை மட்டுமே சிபிஎம் வென்றிருந்தது. இந்த 2 தொகுதியுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிபிஎம், சிபிஐ, விசிக போன்ற தலா 2 வெற்றிகளை வைத்திருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளுமே 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது விஜய்க்கு தேவைப்படக்கூடிய இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களானது இவர்களிடம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இது முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. கீழ்வேலூர், பத்மநாபபுரத்தை வென்றிருக்கக்கூடிய சிபிஎம் உடைய இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முக்கியமான 2 தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. இதனால்தான் காலையில் தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம், செயற்குழு கூட்டமானது தொடர்ந்து 3 மணி நேரத்தை கடந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போல் சிபிஎம் பொறுத்தவரை தேர்தல் காலங்களில் கூட வேட்பாளர்களை தேர்வு செய்வது, கூட்டணி கட்சிகளிடம் எத்தனை தொகுதிகளை கேட்பது என்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் செயற்குழு கூட்டி அதில் எடுக்கப்படும் முடிவுகளை மாநில குழுவில் ஆலோசித்து முடிவெடுப்பதுதான் காலங்காலமாக நடைமுறையாக வைத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேரிடமும் பேசி அவர்களுடைய கருத்தை உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.